ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2025 ஏப்ரல் மாதம் 12 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் தரும் அப்படிங்கிறத பார்த்தலாம். முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல விதமான பண வரவுகள் வரக்கூடிய தன்மை இந்த ஏப்ரல் மாதத்தில் நிச்சயமாக உண்டுங்க. அதிலும் குறிப்பாக ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு ராசியிலேயே பூரணமாக 5ஆம் அதிபதி உச்சமாகிறதும் 2ஆம் இடத்துல குரு பகவான் வலிமையாக இருக்கிறதும் மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆக முதல் 2 வாரங்கள் கொஞ்சம் கிணத்துல போட்ட கல் மாதிரி தொழில் நிலைமைகளாக இருக்கட்டும், வேலை அமைப்புகளாக இருக்கட்டும், வியாபாரம் விவசாயம் எதாக இருக்கட்டும், காசு வருமா வராதான்ற ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் கூட அருமையான அமைப்பாக எல்லாவற்றிலும் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் ஏப்ரல் 3வது 4வது வாரத்தில் இருக்கக்கூடிய நல்ல தன்மையான நல்ல ஒரு மாதமாக இந்த மாதத்தை சொல்ல முடியும். இன்னொன்று குறிப்பாக சொல்லிடலாம், பிள்ளைகளால் கொஞ்சம் பெருமைகள் இருக்கும். இதுவரைக்குமே நான் சரியாக படிக்காத, சரியாக வேலை கிடைக்காத ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய குழந்தைகள், அல்லது கல்யாணத்துக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், இந்த பாருங்கள் அந்த குழந்தைக்கு கல்யாண அமைப்புகள் சரியாகவே வரல, என்ன தான் பார்த்தாலும் வரன்கள் பார்த்துக்கிட்டு போகிறாங்க வந்துக்கிட்டு போகிறாங்களே தவிர நல்லாவே இல்லையே என்கின்ற மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய முன்னேற்ற அளவில் குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அபரிதமான அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய தன்மை. 5ஆம் அதிபதி ராசியில் உச்சமாகிறதும் 2ஆம் இடத்துல குரு பகவான் வலிமையாக இருக்கிறதும் ராசிநாதன் ஒரு 20 நாளில் 3ஆம் இடத்துல தான் இருக்கிறார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடகத்தில் நீச்சமாகிறார் என்றாலும் கூட மற்ற கிரகங்களின் நல்ல வலிமையான ஒரு அமைப்பு மேஷராசிக்காரர்களுக்கு இருப்பதால் அப்படி ஒன்று பெரிய கஷ்டங்கள் இருக்காதுங்க. எதை நினைக்கணும், எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எதை கிடைக்காமல் போய்விட்டது என்று நினைக்கிறீர்களோ, எதில் நம்ம தோற்று போயிட்டோம், ஒரு லட்சியத்தை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது என்று நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ அவைகள் எல்லாவற்றிலும் நல்ல விதமான தன்மைகள், எல்லாவற்றிலும் தொட்டது துலங்கக்கூடிய அமைப்புகள் முதல் 2 வாரத்தில் டல்லாக இருந்து பிற்பகுதி 2 வாரத்தில் நல்ல விதமாக அமையக்கூடிய ஒரு சுபமான நல்ல மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இந்த 2025 ஏப்ரல் மாதம். சிவாய், நம்ம ரிஃப்ளெக்ட் ஆன்மீக சேனலில் பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி, KGF. 2025 ஏப்ரல் மாதம் டு 2026 வரைக்கும் நாட்டு நடப்பும் இந்த 2025 12 ராசிகளுக்கும் என்னென்ன பலன்களை பலவீனங்களை தரப்போகுதுன்னு கேட்குறத பார்க்கலாம். பொதுவாக 2025 ஏப்ரல் மாதம் எல்லாருக்குமே யோகந்தாங்க. மேசராசி நம்பர் 1 ராசி. மேசராசிக்கு அதி தேவதை செவ்வாய் பகவான். இந்த 2025லேருந்து 2026 வர வரைக்குமே மேசராசிக்கு யோகந்தாங்க வரப்போகுது. அரசியலில் பிரவேசம் பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆசைகள் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தான் யோகம். ஆன்மீக வழிபாடை பிடிச்சிக்கிட்டு அரசியலை பிடிச்சிங்கன்னா நீங்கள் நினச்சதான் நடக்கக்கூடிய ஒரு தன்மை வரக்கூடிய மாதமும் இதுதான். 2024லேருந்து 25 வரைக்கும் பல ஏமாற்றங்களையும் தடுமாற்றங்களையும் அடைஞ்ச பெண்கள், அந்த ஏமாற்றத்துக்கு அந்த காசு பணம் நகை நட்டுங்களை ஏமாந்தவங்களுக்கு இந்த வருஷம் வரப்போகுது. படிக்கிற குழந்தைங்க நல்ல ஒரு படிப்பறிவு வரக்கூடிய தருணமும் இந்த 2025 தான். நிறையா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு உயர் பதவி வரக்கூடிய தருணமும் இந்த 2025 தான். ஆனால் பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். படிக்கிற குழந்தைங்க தான் இந்த 2025 பீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே தேவையில்லாத நோய், அந்த காதல் சொல்லக்கூடிய நோயில் மாட்டிக்கிட்டு தத்தளிக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு தான் உண்டு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் மீன ராசியில் இருக்கிறனால உங்கள் படிப்பு டேமேஜ் ஆகும். உங்கள் ஆசைகள்லாம் பூர்த்தியாகாமல் இந்த மாதிரி மோகத்தில் மாட்டிக்கக்கூடிய ஒரு தருணமும் உண்டு. மேசராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முருகக்கடவுளை தாங்க வழிபடணும். சிவகோத்திரத்தில் உள்ளவங்க முருகனை காதலிக்கணும்னு சொல்லும் ஒரு ஐதீகம் இருக்குது. விஷ்ணு கோத்திரத்தில் இருக்கிறவங்க விஷ்ணு பெருமானை காதலிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு ஐதீகம் இருக்குது. ஏன்னா படிக்கிற பிள்ளைங்க சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரியான தேதியில் விரதங்கள் மேற்கொண்டு முருகனுடைய அஷ்டோத்திர மந்திரங்களை படித்தாலோ, இல்லை விஷ்ணு கோத்திரத்தில் இருக்கிறவங்க ஏகாதேசி தேதியில் விஷ்ணு பெருமானுடைய அஷ்டோத்திர மந்திரத்தில் படித்தாலோ உங்களுடைய வாழ்க்கை துணை அற்புதமாக அமையும் கேட்குறது விதி. அதனால் தாய் தகப்பா பேச்சை கேளுங்க. அவங்கவுங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டு நல்லா படித்து பெரிய ஆளாகி நல்லா டாக்டர் ஆகுங்க. பெரிய பெரிய வேலையில் சேர்ந்து அதுக்கப்புறம் அப்பா அம்மாவுடைய ஒபினியில் கல்யாணம் காட்சி முடிச்சிங்கன்னா நீங்கள் யோகக்காரங்க.
சூப்பரான நேரங்க மேசராசிக்காரங்களுக்கு. 55-60 வயசுக்கு மேலுக்கு வேண்டிய மேசராசிக்காரங்களுக்கு இடுப்பில் பலம் இருக்காது. நோயுடைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் இருக்குது. நல்ல உடற்பயிற்சி, தியானம், தானம், தவங்கள் இப்படி நல்ல காரியத்துக்கெல்லாம் பயன்பட்டு தான் வாழ்க்கையை பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்துட்டு போங்க. போதும் அடுத்தவங்களுக்காக நீங்கள் உழைச்சி தேஞ்சது. உங்கள் உடம்பை நீங்கள் பாருங்கள். இப்படிலாம் மேசராசிக்காரங்க தெளிவாக இருந்தால் வருங்காலத்தில் 2026 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மேசராசிக்காரங்களுக்கு தான் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் மாற்றமே வரக்கூடிய தருணம் மேசராசிக்காரருக்கு இந்த வருஷம் உண்டு. பொதுவாகவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மேசராசியில் சனி பகவானுடைய அமைப்பு விரய சனின்னு சொல்லுவாங்க. பணங்காசை பிள்ளைங்களுடைய படிப்புக்கு செலவுப்படுத்தலாம், கல்யாணம் காட்சிகளுக்கு செலவு பண்ணலாம், தன்னுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு கார் வண்டி பங்களா வாங்கி தரலாம். இதுக்குத்தான் விரயமாக போகுது. ஆனால் நோய்க்கு மட்டும் மேசராசிக்காரங்க விரயம் பண்ணிங்கன்னா அது நஷ்டகதி ஆகக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு நிறையாவே வரப்போகுது. அதனால் வீணான யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டுறாதீங்க. அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி சொத்து பத்து வரும். முறையான அமைப்பில் உங்களுக்கு அது வரதுக்கு உண்டான அமைப்பை நீங்கள் கைவசப்படுத்திக்கணும். இல்லைனா அதில் ஒரு சண்டை வரும். இல்லை அண்ணன் தம்பிக்கு சொத்துக்கு ஏதாவது கையெழுத்து போட்டீங்கன்னா இல்லாமல் போயிடும். மாற்றமே வரக்கூடிய ஒரு தருணம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் தான் இந்த வருஷம் யோகங்களை தரக்கூடிய நேரம் உண்டு. ஏன்னா குரு பகவானும் உங்கள் ராசியில் ரொம்ப பலமாக இருக்கார். நேரங்காலங்கள் கூடி வரும்போதே நம்ம அதுக்கு உண்டான அமைப்பை பிடிச்சிக்கணுங்க. மேசராசிக்காரில் பெண்கள் தாங்க பாவம். கணவனுக்கும் பிள்ளைங்களுக்கும் ஓடோடி உழைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் இந்த 2025 ஏதாவது சொத்து வாங்கலாமா, நகை நட்டு வாங்கலாமா, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி தான் புருஷனுக்கு ஹெல்ப் பண்ணலாமா, தான் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு அதுங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புக்கு நல்ல ஒரு ஃபுட்டு கொடுத்து அவங்கள ஹோப் பண்ணலாமா சொல்லக்கூடிய எண்ணங்கள் மேசராசிக்காரங்களுக்கு பெண்களுக்கு நிறையாவே இருக்குது. கொஞ்சம் ஆண்கள் கொஞ்சம் விரயம் பண்ணுவீங்க. அதை மனைவியோடைய அமைப்பில் இருந்து விரயம் பண்ணிங்கன்னா அது ஒன்றுமே ஆகாது. மாற்றங்கள் ஏற்படணும். மேசராசியை பொறுத்த வரைக்கும் தாம் மனைவி, தாம் பிள்ளைங்க, தன்னை சார்ந்தவங்க, தான் கூட பிறந்த அண்ணன் தம்பி, உற்றார் உறவினரோட அரவணைச்சு வாழ்ந்து வரணும். டைம் கிடச்சா வடபழனி முருகன் கோவிலுக்கு ஒரு நாள் போயிட்டு வாங்க. இந்த 2025 மண்ணான நாளாக பொன்னான நாளாக விரயங்கள் ஆகாமல் இருக்கணும்னு சாமியை வேண்டுங்க. எல்லா வளமும் எல்லா நலமும் உங்களுக்கு கிடைக்கட்டும். சிவாய நம. வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நம்ம ஏப்ரல் மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க போறோம். ஏப்ரல் மாதத்துல காலபுருஷனுக்கு ஒவ்வொரு ராசியிலையும் இருக்கக்கூடிய கிரகங்களை பற்றி நம்ம முதல்ல பார்க்கலாம். காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல ரிஷப ராசியில குரு பகவான், 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், காலபுருஷனுக்கு 6ஆம் இடமான அந்த கன்னி ராசியில கேது பகவான், காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த மீன ராசியில சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, சனி, இந்த 5 கிரகங்களும் ஒரே இடத்துல, அதுவும் காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த விரய ஸ்தானத்துல இந்த ஏப்ரல் மாதத்துல சேர்க்கை பெற்று இருக்கு. இந்த ஏப்ரல் மாதத்துல 2 கிரகங்கள் மட்டுமே பயிற்சி ஆகின்றன. என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, செவ்வாய் ஆகப்பட்டவர் காலபுருஷனுக்கு முதல் ராசியான அந்த ராசி அதிபதியே அந்த செவ்வாய் இந்த காலகட்டத்துல பயிற்சி ஆகிறார். எப்படி ஆகிறார் அப்படின்னு பார்க்கும்போது நீசம் ஆகிறார், வலுவிழக்கிறார். இந்த காலபுருஷனுக்கு முதல் ராசிக்கு உண்டான அதிபதியே அங்க வலுவிழக்கிறார். இந்த கடக ராசியில பயிற்சி ஆகிறார் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி. அடுத்து காலபுருஷனுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகப்பட்ட அந்த சிம்ம ராசிக்கு உண்டான அதிபதி அந்த சூரியன் ஆகப்பட்டவர் 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் மேஷ ராசியில பயிற்சி ஆகிறார். இந்த ராசியில அந்த சூரியன் உச்சம் பெறுகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள். இந்த மாதத்துல இன்னொரு சிறப்பம்சம், 3 சிறப்பம்சங்கள் இருக்கு. என்னென்னலாம் பார்க்கும்போது, இந்த மாதத்துல சூரியன் உச்சம் பெற்று ஒரு கிரகமாகவும், அந்த ராசிக்குண்டான அதிபதி நீச்சமாகவும், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரே ராசியில 5 கிரகங்களின் சேர்க்கை பெற்றும் இந்த மாதிரியான பலவிதமான சிறப்பம்சங்கள் இந்த மாதத்துல ஏப்ரல் மாதத்துல இருக்கு. இன்னொரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு என்ன இருக்கு இந்த மாதத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்ப்ப கிரகங்களுக்கு நடுவுல எல்லா கிரகங்களும் மாட்டிட்டு இருக்குது. ஏன்னா சர்ப்ப கிரகங்களுக்கு நடுவுல எப்போதுமே சந்திரன் எப்போதுமே விடுபட்டு வந்துகிட்டே இருப்பார். ஆனா இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா சந்திரனும் கரெக்டா மேஷ ராசியில
இருக்கிறார். அதனால எல்லா கிரகங்களும் சந்திரன்ல இருந்து எல்லா கிரகங்களும் சனி வரைக்கும் எல்லா கிரகங்களும் அந்த சர்ப்ப கிரகங்களுக்கு நடுவுல தான் இருக்கு. இதனால இந்த மாதத்துல அந்த சர்ப்ப கிரகங்களின் ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும். இன்னைக்கு முதல்ல நம்ம மேஷ ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியா இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல எல்லாமே விரயஸ்தானத்துலதான் இருக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதியே முதல்ல அங்க நீச்சமாகிறார். எந்த இடத்துல நீச்சமாகிறார்? 4ஆம் இடமான அந்த சுகஸ்தானத்துல நீச்சமாகிறார். இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு நிறைய பிளான் போட்டு வச்சிருக்கிறீங்க, திட்டமிடுதல் நிறைய இருக்கு, நிறைய செய்யணும், நிறைய வீடு வாங்கணும், அடுத்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி, அசட், இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரியான பல்வேறு துறைகளை நோக்கி உங்களுடைய பயணம் இருந்தாலும் இந்த காலகட்டம் வெகுவாக, அதாவது மிக விரைவாக செல்லாமல் மிகவும் ஒரு ஸ்லோ டவுன் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. எதை எடுத்தாலும் கொஞ்சம் தடைகளும் தாமதங்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்க போகுது. என்னதான் நீங்க நல்ல வேலை பார்த்து ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணா கூட அதுல ஒரு சின்னதா குறை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தருணமும் இந்த ஏப்ரல் மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு. உங்களுடைய தொழிலுக்காக நிறைய ஒரு பிரயத்தனங்களை போட்டு அந்த பிரயத்தனத்திற்காக ஒரு அவுட்கம் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அந்த அவுட்கம்லயும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபெயிலியர்ஸ் இந்த ஏப்ரல் மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு காத்துட்டு இருக்கு. இதனால நீங்க ரொம்ப மன விரக்தி அடைய வேண்டாம். ஏன்னா உங்களுடைய காலபுருஷனுக்கு முதல் ராசியே நீங்க தான். இந்த முதல் ராசியில இந்த ஏப்ரல் மாதம் இந்த ஆண்டு கொஞ்சம் உங்களுக்கு ஒரு வலுவிழந்து இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அதனால நிறைய ஒரு திட்டமிடுதல் வச்சிருக்கிறீங்க, ஒரு புதிதாக தொழில் முயற்சி செய்யணும் அப்படின்ற மாதிரியான முயற்சிகள், என்னென்ன புது முயற்சிகள்லாம் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் அப்படியே மெதுவா நகர்த்தி கொண்டு செல்லுங்கள். ஏன்னா இந்த ஒரு மாதம் மட்டும்தான் உங்களுக்கு மிக வலுவாக இருக்கும். அதுக்கப்புறம் அது எல்லாமே அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் உங்களுடைய ராசியில அந்த சூரியன் ஏப்ரல் 15க்கு மேல உச்சம் பெறதுனால மிக பெரிய அளவிலான உங்களுக்கு பதவி ப்ரமோஷன்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா இன்கம் எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். யார் யாருக்கெல்லாம் இந்த ஏப்ரல், மே, ஜூன்ல உங்களுக்கு அந்த ப்ரமோஷன்ஸ் அரசாங்க துறையில காத்துட்டு இருக்கோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அந்த ப்ரமோஷன்ஸ்ல உங்களுக்கு மன திருப்தி இருக்காது. அதுதான் அந்த ராசிக்கு உண்டான அதிபதி செவ்வாய் உங்களுக்கு கூறுகிறார். அந்த செவ்வாய் நீச்சமா இருக்கும்போது உங்களுக்கு உண்டான அந்த மன திருப்தி, நீங்க நினைச்சதுதான், நீங்க கேட்டதுதான் கிடைச்சிருக்கும். ஆனால் அதுல ஏதோ ஒரு சங்கடங்கள், அந்த துறையில இருக்கக்கூடிய சில டிஃபால்ட்டான பொசிஷன்ஸ் மீது உங்களுக்கு தேவையில்லாத அதிருப்திகள் எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எவ்வளவோ உசரத்துக்கு போனாலும் அந்த உசரத்திலையும் ரொம்ப பெரிய அளவுக்கு நீங்க மன நிம்மதியை பெற முடியாததுதான் இந்த ஏப்ரல் மாதத்துல இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல குடும்பஸ்தானம் எப்படி இருக்கும் மேடம், நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்பஸ்தானத்துல பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது. வருகின்ற வருமானம் எல்லாமே விரயங்களாக மாறுவதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கு. உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி அங்க சுக்கிரன் விரயஸ்தானத்துல இருக்கிறாரு. குருவும் சுக்கிரனும் ஏற்கனவே நிறைய பதிவுல நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த பரிவர்த்தனை ஆகக்கூடிய இந்த டயத்துல வருமானத்திற்கு எந்த ஒரு விதமான ஒரு பங்கமும் இல்லாமல் வருமானம் பாட்டுக்கு நிம்மதியா வந்துட்டு இருக்கும். அந்த வருமானத்துல சின்ன சின்ன செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எந்தெந்த இடத்துல எல்லாம் செலவுகள் அதிகரிக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு மருத்துவத்துல செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்ன விஷயங்களா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு சின்ன ஒரு தலைவலி, காய்ச்சல் அந்த மாதிரி போனா கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக பெரிய ஒரு செலவுகளை, மருத்துவ செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு ஏப்ரல் மாதம் இருக்க போது. அதே சமயத்துல நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி சர்ப்ப கிரகங்களுக்கு இடையில தான் இந்த எல்லா கிரகங்களின் அமைப்பும் இருக்கிறதுனால, அதுவும் போக என்னென்ன பார்வை, கிரகங்களின் பார்வையும் பார்க்கும்போது எல்லா கிரகங்களும் சேர்ந்து கேதுவை பார்க்கறதுனால, சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, அடுத்து இந்த சனி, இந்த 5 கிரகங்களும் சேர்ந்து கேதுவை பார்க்கிறார். செவ்வாயும் கேதுவை பார்க்கிறார். குருவும் கேதுவை பார்க்கிறார். செவ்வாய் தான் அடுத்து 3ஆம் தேதியே மாறுறாரு. அதனால செவ்வாயை தவிர்த்து மீதி அனைத்து கிரகங்களும் அந்த கேதுவினுடைய பார்வையில இருக்கிறதுனால ஏறத்தாழ உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக
செலவுகள் அதிகரிக்கும், மருத்துவ செலவுகள் மூலமாக செலவுகள் அதிகரிக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சட்ட வழக்குகள்ல இருந்து இந்த காலகட்டம் கொஞ்சம் செலவு பண்ணி நீங்க வெளியில வரக்கூடிய ஒரு டைம். இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு கெடுவா இருக்கு, இந்த காலகட்டம் உங்களுக்கு தீர்ப்பை கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் அதற்குண்டான செலவுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல இருக்க போகுது. இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு குழந்தைகள் மூலமாக இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு செலவுகள் காத்துட்டு இருக்கு. குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்புக்காகவோ இல்ல கல்லூரி படிப்பிற்காகவோ இல்ல வெளிநாட்டு படிப்பிற்காகவோ இந்த மாதிரியான குழந்தைகள் சம்பந்தப்பட்ட செலவுகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும். குழந்தைகள்னால உங்களுக்கு அந்த பெரும் புகழ், அதாவது இந்த குழந்தை நல்லா படிச்சு முன்னேறி வருவான் அப்படின்ற ஒரு நிரந்தரமான ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக பாராட்டுக்கள் வந்து சேரக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே மேஷ ராசியிலேயே அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உச்சம் பெற்று இருக்கிறதுனால குழந்தைகள் மூலமாக வெளியில சமுதாயத்துல ஒரு நல்ல பெயரை அனுபவிப்பதற்குண்டான ஒரு நேரம். திருமணம் ஆகிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் விரய செலவுகளும் அடுத்து அந்த திருமணத்துல கொஞ்சம் கசப்புத்தன்மையும் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் அந்த மீன ராசியில சுக்கிரனும் புதனும் மட்டும் ராகுவோடு சேர்ந்து இருந்தார். இப்ப பாத்தீங்கன்னா அந்த சனியோட சேர்ந்து இருக்கிறதுனால பாவ கிரகங்கள் 2 கிரகங்கள் ஆயிடுச்சு. அதனால அந்த சனியோட சேர்ந்து இருக்கிறதுனால விரய செலவுகள் அந்த திருமணம் சம்பந்தமாக ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கும். நிறைய விஷயங்கள்ல திட்டமிடுதல்ல கொஞ்சம் முயற்சிகள் இருந்தாலும் அந்த முயற்சி எல்லாமே ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டு பயணம் இந்த காலம் மிக அற்புதமாக செயல்படக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம். யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, வெளிநாட்டுல வேலைக்கு போகணும், அந்த மாதிரியான உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படிதான் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசா புத்தி, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சுயஜாதக பலன், இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம். அன்பான ரிஃப்ளெக்ட் ஆன்மீக அன்பு நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். உங்களுடைய பெரும் ஆதரவின் மூலமாக எண்ணற்ற பகுதியில் இருக்கும் மக்களுடைய அன்றாட அழைப்பும் அவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு சரியான பதிலும் சொல்லுவதை எண்ணி பூரிப்படைகிறார்கள். அதை நினைத்து நான் மிகவும் மனநிறைவடைந்து இந்த புத்தாண்டு சித்திரை மாத புத்தாண்டு பிறப்பதன் மூலமாக உங்களுக்கு பிரபஞ்சம் எல்லா சௌரியமும் செஞ்சு தர என்று கூறிக்கொண்டு வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவான். அன்பான மேஷராசி நேயர்களே, எதிலும் எண்ணற்ற அனுபவங்களை கொண்டு துணிச்சலாகவும் தைரியமாகவும் ஒவ்வொரு விஷயத்திலும் தானே தன்னை ஈடுபடுத்தி அதில் வருகிற சுகதுக்கங்களை அனுபவித்து முன்னின்று படை நடத்தும் தளபதி போல நீங்கள் செய்கின்ற வேளையில் நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று பயணிக்கின்ற உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும்? இந்த சித்திரை மாதத்தில் ஒரு 3 நட்சத்திரங்கள் இருக்கு. ஒன்று கேது, இன்னொன்று சுக்கிரன், இன்னொன்று சூரியன். ஆனால் இந்த ஏப்ரல்னு சொல்ல போகும்போது பார்த்தீங்கன்னாக்க சனி பகவானுடைய பாதியும் புதன் பகவானும் சேர்ந்து இந்த ஏப்ரல் மாதம் போது கலந்து வரும். பொதுவாகவே நாம் எதை எடுத்துக்கொள்ளலாம் என்றால் சனி பகவான், புதன் பகவான், கேது பகவான், இப்படி நாம் கலந்துதான் இந்த பலனை நாம் உணர முடியும். இந்த மேஷராசி நேயர்களுக்கு விரய நிலையில் இருக்கின்ற ஒவ்வொரு சாராம்சம் பெற்ற கிரகங்கள் நமக்கு பல பலன்களை தருவதற்கு முயற்சித்த பலன் காலதாமதமாகவும் தரும். ஏனென்றால் சனி பகவானுடைய பார்வை அந்த பகுதியில் படுவதால் அது கதிர் ரொம்ப பழமையானதாகவும் ரொம்ப திக்காகவும் ரொம்ப அடர்த்தியாகவும் இருக்கும். அதுதான் சனி பகவான்றது எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் ஆழ்ந்த சிந்தனையாகவும் பழமையை விட்டு கொடுக்காததாகவும் இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இருக்காது. ஏன்னு கேட்டால் அந்த ராசி நேயர் செவ்வாய், அந்த செவ்வாவுக்கு உடனே செய்யணும், உடனே முடிக்கணும், எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் நடத்தணும். அதனால் இந்த தயவு தாட்சணை இல்லாத எதுவாக இருந்தாலும் உடனே கேட்கணும்.
இந்த மாதிரி குணாதிசயங்கள் கொண்டு இருப்பதனால் நீங்கள் இந்த ஆண்டு, இந்த மாதம், இந்த காலங்களில் எப்படி நீங்கள் வாழ வேண்டும் என்றால் பொறுமையாக, நிதானமாக, யார் எது சொன்னாலும் விட்டு கொடுத்து போகும் தன்மையில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு இந்த சித்திரை மாதத்தின் பலன் மிகவும் சிறப்பாகவும், இந்த ஆண்டின் ஆரம்பம் மிக அற்புதமாகவும் உங்களுக்கு நகரும். ஏனென்றால் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அந்த நட்சத்திராதிபதி கேது பகவானுடைய பயணத்தை நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் இன்னைக்கு கன்னியில் இருக்கிறாரு. அந்த கன்னியிலிருந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நோக்கி தான் போக போகிறாரு. ஆனால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நோக்கி போகனாலும் கூட 6ல் இருப்பது ஆஸ்பத்திரி செலவு, ஒரு புதிதான பிரச்சனைக்கு உடைய சூழ்நிலைகள், மற்றவங்களால் நமக்கு கொஞ்சம் மனக்கவலைகள் உண்டு பண்ணுவது, பல நிகழ்ச்சிகளில் நம்ம ஈடுபட முடியாத போகிறது, சுபகாரியங்களில் எல்லாமே நீங்கள் ஏற்கனவே எதற்கெல்லாம் கஷ்டப்பட்டு பாடுபட்டு அதை செய்யணும்னு நினச்சிங்களோ அது மாதிரி காரியங்கள்லாம் இப்போ நடக்கிறதுல நீங்கள் கலக்க முடியாது. அதுதான் அங்கே உள்ள விஷயமே. அதற்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிவிட்டு நீ வர முடியலையப்பா அன்னு வருத்தப்படுற மாதிரி அந்த சூழல் அமையும். இருந்தாலும் நீங்கள் நினச்ச காரியத்தை கண்டிப்பாக செய்து முடிப்பீர்கள். செய்கின்ற ஆற்றல் மிக்கதாக இருக்கும். அந்த 12 கூடைய விரையாதிபதியே குடும்பத்திலிருந்து நகரப்போகிறான் தைரியஸ்தானத்துக்கு. இருந்தாலும் 9 கூடையவனாகவும் அந்த குரு பகவான் இருப்பதனால் உங்களுடைய பராக்கிரமம் எப்படி இருக்குன்னா மிகவும் நிதானமாக, மிகவும் அற்புதமாக இருக்கும். உங்களுக்கு 60%லேருந்து 80% வரும் நிதானமாக இருந்தால் நீங்கள் வெற்றி கொள்வது நிச்சயம். சாதகமாக இருக்கின்ற காலமாக இருந்தாலும் சில இடையூறுகள் உள்ளது போலவும் அந்த கால நிர்ணயமானது உங்கள் மீது விழுகிறது. அந்த பாகையிலிருந்து விழுகின்ற அந்தந்த அமைப்பும் நீங்கள் பிறந்த உங்களுடைய அந்த புள்ளின்னு சொல்லுவாங்க, உங்களோட உயிரோட்டத்தின் ஆரம்ப முனை, அதை பொறுத்து தான் மற்ற கணக்குகள் மூலமாக உங்களுக்கு இதுதான் நடக்கும்னு திட்டவட்டமாக கூற முடியும். அதுவரை நீங்கள் பொதுவாக இந்த பலனை பார்ப்பதால் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருங்க. சித்திரை மாதத்தில் நல்லா அற்புதமாக ஊர் திருவிழாலாம் நடக்கும், கோடைக்கால திருவிழா, அதில் கண்டிப்பாக கலந்துங்க. அதில் கலந்து உங்களை அன்பாகவும் பாசமாகவும் அந்த சித்திரை தேரோட்டத்தை அருமையாக நடத்தி புதிய ஒரு சமூகத்திற்கு வழிகாட்டுதலாக செல்வீர்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நன்றி.